ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு, படுத்து தூங்கி எந்திரிச்சா மணி பார்த்தீங்கன்னா 5 மணி. ஐய்யய்யோ! மணி 5 ஆயிருச்சா? அதுக்குள்ள ஈவினிங் எந்திரிச்சு வெளியில எல்லாம் வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு, வானம் பார்த்தீங்கன்னா மழை வர மாரி இருக்குது. குப்பையா இருக்குமில்லன்னு சொல்லி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த வாசல் எல்லாம் ஃபுல்லா கூட்டி விட்டு, வீட்ல இருக்க ஒரு நாளைக்கு தானே பேரு. இவ்ளோ வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையில எல்லா வேலையும் செஞ்சுட்டு, மறுபடியும் காலையில மீனெல்லாம் கழுவியிருந்தோம். அந்த இடமெல்லாம் அப்படியே இருந்தது. சோப்பாயில் போட்டு அதையெல்லாம் கழுவி விட்டுட்டு, தேய்ச்சி கழுவி விட்டு, மீன் கவுச்சு அப்படியே அடிக்கும். அதெல்லாம் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஊற போட்டு துணியெல்லாம் அந்த இடத்துல துவைப்போமா, வாஷிங் மிஷின்லேயும் போட்டு விட்ருவேன். மறுபடியும் துணி அழுக்கு துணிலாம் ரொம்ப இருந்தால் அதை வந்து கையில் துவைச்சி போட்டுருவேன். அந்த இடம்லாம் சுத்தமாக இருக்கும்னு சொல்லி மீன் கவுச்சு அடிக்கணும்னு சொல்லி எல்லாம் கழுவி விட்டு வச்சோம். அப்புறம் மறுபடியும் மெத்த மேலே வந்தேன். மெத்த மேலே பார்த்தீங்கன்னா கூட்டியே ரொம்ப நாள் ஆகுது சுத்தம் செஞ்சு. இன்றைக்கெல்லாம் மழை வர மாரி இருக்குது. எல்லாம் அப்பிக்கும் அப்புடின்னு சொல்லி மீதி இருக்கிறதெல்லாம் குப்பையெல்லாம் மண்ணாக இருந்தது. எல்லாத்தையும் வந்து கூட்டி விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செவுத்துலலாம் எல்லாம் வந்து மண்ணாக இருந்தது. எல்லாம் துணி கிணி எல்லாம் கிடந்தது. எல்லாம் பழைய துணிலாம் இருந்தது. எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போ பாருங்க சுத்தமாக கூட்டி வச்சுருக்கிறேன். பொங்கல் வேறு வருது. எல்லாம் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஒட்டறை அடிச்சு விட்டோம். ஒட்டறை அடிச்சு விட்டு மேலே எல்லாம் சுத்தமாக கூட்டிடலாம். சரி மழை வந்து எல்லாம் வலிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். மேலே அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்தேன். சுத்தம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில் பாருங்க, கீழே பாருங்க இவ்வளோ பெரிய வாசலை கூட்டி ஒரு நாள் வீட்டில் இருக்கணும் தான் பேர். இவ்வளோ வேலைங்க. காலையிலேருந்து ஈவினிங்லேருந்து ஃபுல் வேலைங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தா, எல்லா வேலையும் வந்து கீழே வீடையும் கூட்டி விட்டுறலாம். அதையும் சுத்தம் பண்ணி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கூட்டி விட்டு, அப்படியே வீட்டில் எல்லா வேலையும் இங்கே ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொன்று தொட ஒவ்வொரு வேலை வந்துட்டுருக்குதுங்க. நம்ம வீட்டை நம்ம தானே க்ளீன் பண்ணிக்கணும். நான் வேறு யார் செய்வா? அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு, அந்த வேலையும் முடிச்சிடலான்னு பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு, எண்ணெயெல்லாம் ரீஃபில் பண்ணணும். எண்ணெய் பாட்டிலெல்லாம் சுத்தமாக சுடு தண்ணி வச்சு கழுவி ஊற்றி எல்லாம் கழுவி வச்சுட்டு, அந்த வேலையும் கழுவி வச்சுலாம் அதையும் முடிச்சு வச்சுட்டு, எல்லாம் ஒரு நாளைக்கு தாங்க இந்த இவ்வளோ ரெஸ்ட்டு. இதில் பொம்பளையா பிறக்கவே கூடாதுங்க. இவ்வளோ வேலை இருக்குதுங்க. இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்யணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து துணி மடிக்கிற வேலை தாங்க. துணியெல்லாம் அழுக்கு துணியெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் வாஷிங் மிஷின்லலாம் போட்டு வச்சுட்டுங்க அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டா காலையில் ஈஸியாக பொறுக்கி போடணுங்கிற அவசியம் இல்லை. காலையில் மிஷினை போட்டுட்டா அது பாட்டு மிஷின் ஓடிட்டுருக்குங்க. துணி ஓடிட்டுருந்தா நம்ம வேலையை நம்ம ரொட்டீன் பார்க்கலாம். இது வந்து துணியெல்லாம் மடித்த துணியெல்லாம் காய வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அந்த துணியெல்லாம் மடித்து வைக்கணுங்க. இப்போ இவ்வளோ துணி இருக்குதுங்க. இதெல்லாம் மடித்தாச்சு. மடித்து இதெல்லாம் மறுபடியும் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கணுங்க. நம்ம தான் செய்யணும் நம்ம வீட்டு வேலை. யாரும்